கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுது தீர்க்க தரிசனத்தின் 7 விதமான சிறப்பம்சங்களில் நிழலோட்ட தரிசனத்தை குறித்து நாம் இப்பொழுது தியானிப்போம். நிழலோட்ட தரிசனம் என்பது நாம் ஜெபிக்கின்ற வேளைகளிலோ, தேவனை குறித்து தியானிக்கின்ற வேளைகளிலோ, அல்லது தியானம் செய்து கொண்டு நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து செல்கின்ற வேளைகளிலோ தேவன் நமக்கு தரிசனமாக வெளிப்படுத்துகின்ற காரியங்களை நிழலோட்ட தரிசனம் என்று சொல்ல முடியும். எனவே இந்த நிழலோட்ட தரிசனம் என்பது எப்படி நம்ம ஒரு டிவியில் ஒரு பிக்சரை பார்க்குறோமோ அது போன்ற ஒரு தரிசனங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். மொபைல் மூலமாக, டிவி மூலமாக ஒரு பிக்சர்கள், அந்த இடத்துல நிழல் போன்ற ஒரு பிக்சர்கள், படங்கள் தெரியும். அதே சமயத்தில் அந்த இடத்துல ஆட்கள் இல்லாமல் இருப்பாங்க, நபர்கள் இல்லாமல் இருப்பாங்க. எனவே இதை நிழலோட்ட தரிசனம் என்று சொல்ல முடியும். பொதுவாகவே இந்த மாதிரியான தரிசனங்களை வேதத்தில் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஆமோஸ் இது போன்று எல்லா தீர்க்கதரிசிகள் மத்தியிலும் தேவன் நமனாய் வெளிப்படுத்தியிருக்கிறார், தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு வேதத்தில் 1000க்கும் மேற்பட்ட தேவ வார்த்தை தரிசனங்களாக இருக்குமானால் அதில் 500க்கும் மேற்பட்ட தரிசனங்கள் நிழலோட்ட தரிசனங்களாக நாம் கூற முடியும். அந்த அளவிற்காக அந்த அளவிலான ஒரு தரிசனங்களை தேவன் நிழலோட்ட தரிசனமாக வெளிப்படுத்தியிருந்திருக்கிறார். இந்த நிழலோட்ட தரிசனத்திற்கும் சொப்பன தரிசனத்திற்கும் பெரிதான வித்தியாசம் இல்லை. அது நித்திரை செய்து கொண்டு நாம் காண்பது சொப்பன தரிசனம். தேவனுடைய சமூகத்தில் விழித்து கொண்டு ஜெபம் செய்கின்ற வேலைகளில் காண்பது நிழலோட்ட தரிசனம். எனவே இதற்கும் அதற்கும் ஒரு பெரிதான வித்தியாசம் இல்லை. எனவே நிழலோட்ட தரிசனத்தில் முன்பு சொல்லப்பட்டது போல தேவன் சாபத்தையோ ஆசீர்வாதத்தையோ எச்சரிப்பையோ நமக்கு உணர்த்துகின்ற தரிசனமாக இருக்கிறது. இந்த நிழலோட்ட தரிசனத்தை குறித்து ஏசாயா 1வது அதிகாரம் 2, 3வது வசனங்களை நாம் இப்பொழுது தியானிக்கலாம். படிக்கிறேன், கேளுங்க. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். இந்த வேளைகளில் இஸ்ரவேலர்களை குறித்து அவர்கள் செய்கின்ற பாவத்தை குறித்து சுட்டி காண்பிக்கும்படியாக அவர்கள் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்று தேவன் தரிசனமாக ஏசாயாவிற்கு வெளிப்படுகிறார். எனவே பிராணிகளாகிய ஆடு, மாடு மற்றும் கழுதைகள் கூட ஒரு எஜமானனுடைய வார்த்தையை கேட்கிறது. ஆனால் நான் என் பிள்ளையாய் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலர் ஜனங்களோ என் பேச்சை கேட்பதில்லை என்று ஒரு துக்கத்தோடு தேவன் இந்த இடத்துல பதிவு செய்கிறார். எனவே இது ஒரு நிழலோட்ட தரிசனமாக தேவன் ஏசாயாவிற்கு வெளிப்படுத்தினதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த ஏசாயா புஸ்தகத்தில் அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்டு. அதில் இன்னும் அதே ஏசாயா 1வது அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை வாசிக்கிறேன், கேளுங்க. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று என்று சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல சொல்கிற ஒரு விஷயம், பொதுவாகவே அநேகர்கள் இதை ஒரு கிருபையின் வசனமாக தான் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு கிருபையின் வசனம் கிடையாது, இது ஒரு நீதிக்கு ஏதுவான வசனம் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும், அதாவது சிவப்பாக இருந்தாலும், இந்த சிவப்பு என்பது வறுமையை குறிக்கிறது. எனவே உங்கள் பாவங்கள் வறுமை நிமித்தமாக செய்யப்பட்ட பாவங்களாக இருந்தாலும், நாம் இன்றைய நாட்களில் அநேகர்கள் பசியினாலே பாவங்கள் செய்கிறதும், ஒரு பிழைப்புக்கு வழி இல்லாமல் பாவங்கள் செய்கிறதும், அது யாருக்கும் தெரியாமல் பாவங்கள் செய்கிறதுமான ஒரு காரியங்களை நம்ம பார்க்க முடியும். எனவே இதெல்லாம் இந்த பாவங்கள்லாம் ஒரு வறுமை கோட்டுக்கு
கீழான ஒரு பாவங்களாக இருந்தாலும் அவைகள் நியாயத்தீர்ப்பின் காலத்தில் உறைந்த மலை எப்படி ஒரு பிரகாசமாக வெண்மையாக எல்லாரும் முன்பும் பகட்டாக எல்லாரும் பார்க்கும்படியாக காணப்படுகிறதோ அதுபோல் நியாயத்தீர்ப்பின் காலத்தில் நம்மளுடைய பாவங்கள் நியாயஸ்தலத்தில் எதுவுமே மறைக்கப்படாத ஒரு பாவமாக இருக்கும். எப்படி ஒரு கண்ணாடி பாட்டில் உள்ளார எந்த பொருள் வைத்திருந்தாலும் அது தெரிகிறதோ அதுபோன்று நம்மளுடைய பாவங்கள் வெட்ட வெளிச்சமாக காணப்படும் என்று இந்த இடத்துல சொல்கிறார். அடுத்ததாவது வசனத்தில் கூட சொல்கிறாரு, அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். ஒரு பகட்டான பாவங்களை செய்கிறார். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா அரசியல்வாதி வெள்ளையான ட்ரெஸ்ஸு, வெள்ளையான வேஷ்டிகள் மற்றும் கௌரவமான கார்களிலும் கௌரவமாக வீடுகளிலும் இருக்கிறது உண்டு. அதே போல் அதிகாரிகளும் அவரவர்களுடைய பணிகளிலே ஒரு பெருமையெல்லாம் இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், அல்லது சினிமாக்களில் காணப்படுகின்ற நடிகர் நடிகைகளாக இருக்கட்டும், இவர்கள்லாம் இன்றைய சமூகத்தில் ஒரு பெருமைக்குரியவர்களாக, ஒரு பகட்டான காரியங்களுக்குரியவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள், அதாவது அவர்கள் செய்கின்ற தொழிலில் லஞ்சம் வாங்குவது, அவர்கள் செய்கின்ற தொழிலை தக்க வைப்பதற்காக மற்ற பாவங்களெல்லாம் செய்வது, தேவ சமூகத்திலே அது பஞ்சை போல் ஆகும் என்று சொல்கிறார். அதுமாரி சினிமாக்கள் இன்றைக்கி வாலிப பிள்ளைகள்லாம் பார்த்தோன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதான், எனக்கு ஒரு அந்த நடிப்பை நான் நடிக்க மாட்டேனா என்று சினிமாக்களில் நடிப்பதற்காக பிரயாசப்படுகின்ற எத்தனையோ வாலிபர்கள் உண்டு. அது ஏன்னா அந்த அளவிற்கு அது எல்லாரிடத்துலையும் போய் சேரும், நம்ம ஒரு பெரிய ஆட்கள் என்று காண்பித்து கொள்ளலாம், அல்லது நல்ல வருமானத்தை அடையலாம் என்ற ஒரு பகட்டான சிந்தனைகள் இருக்கிறது உண்டு. பெருமைக்கு ஏதுவான ஒரு பாவங்களாக இருக்கிறது. அப்போ இந்த பெருமைக்கு ஏதுவான பாவங்களை இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, நீ என்ன தான் பெருமைக்கு எதுவான ஒரு பாவங்கள் செய்தாலும் அது நியாய தீர்ப்பின் நாட்களில் அது பஞ்சை போலாகும். அதாவது பஞ்சை போலனா அது ஒன்றும் இல்லாமல், நீ செஞ்சதே ஒன்றும் இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். பஞ்சு எப்படி ஒரு நெருப்பில் வைக்கப்படும் பொழுது அது ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு சாம்பலை போல காணப்படுகிறதோ அதுபோல் நீ இந்த பூமியில் ஒரு பெருமையாக சேர்த்து வைக்கிறதெல்லாம் நியாயத்தீர்ப்பின் நாட்களில் அக்னியில் சுட்டரிக்கப்படும் பொழுது அது சாம்பலை போல காணப்படும் என்பதை குறித்து இந்த இடத்துல உணர்த்துகிறார். எனவே அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, நமக்கு ஒரு மறுபடியுமாக ஒரு சான்ஸ் கொடுக்கறது போன்று சொல்கிறாரு, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை பொறுப்பீங்க. எனவே இந்த பூமியிலே நாம் திருந்துவோமானால் தேசத்தினுடைய நன்மைகளை பெறுவோம் என்று தரிசனமாக இந்த இடத்துல வார்த்தைகள் சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். எனவே தேவன் பல இடங்களில் நிழலோட்ட தரிசனத்தின் நிமித்தமாக அநேகர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். அந்த நிழலோட்ட தரிசனத்தில் 7 விதமான பிரிவுகளை கூட சொல்ல முடியும். எனவே முதலாவது வேத எழுத்துக்களின் நிழலோட்ட தரிசனம், இரண்டாவது போதக நிழலோட்ட தரிசனம், மூன்றாவது உவமை நிழலோட்ட தரிசனம், நான்காவது தனித்துவ நிழலோட்ட தரிசனம், ஐந்தாவது சொப்பன நிழலோட்ட தரிசனம், ஆறாவது தேவ வார்த்தை நிழலோட்ட தரிசனம், ஏழாவது முகமுகமான நிழலோட்ட தரிசனம் என்பதை நாம் சொல்ல முடியும். இதில் நாம் வேதாகம நிழலோட்ட தரிசனம், போதக நிழலோட்ட தரிசனம், ஓமை நிழலோட்ட தரிசனம், சொப்பன நிழலோட்ட தரிசனத்தை நாம் பார்த்துட்டோம். அடுத்ததாவது தனித்துவ தரிசனத்தை குறித்து நாம் தியானிப்போம். தனித்துவ தரிசனம் என்பது தனி நபருடைய காரியங்களை குறித்து தேவன் வெளிப்படுவாரானால் அது தனித்துவ தரிசனமாக காணப்படுகிறது. ஒரு நபரினுடைய தேவைகளையோ ஆசீர்வாதத்தையோ அல்லது சாபத்தையோ அல்லது எச்சரிப்பையோ அவர் அந்த இடத்துல சுட்டி காண்பிப்பாரானால் அது தனித்துவ தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தை தியானிப்போம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். இந்த இடத்துல ஆபிரகாம் மோரியா மலைப்பகுதியில் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக தேவன் ஒரு கட்டளை நியமங்களை வைத்திருப்பார்.
அதற்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக மோரியா மலைக்கு சென்றிருப்பார். அந்த வேளைகளிலே அவன் கீழ்ப்படிந்து அவன் தன்னுடைய மகனையும் பலி செலுத்த துணிந்ததின் நிமித்தமாக தேவன் அவன் மேல் ஒன்றும் செய்யாதே என்று சொல்லி இந்த ஆசீர்வாதமான காரியங்களை அவனுக்கு வைத்திருந்திருப்பார். அதாவது உன் சந்ததியை நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனையாகவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அந்த இடத்துல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்திருப்பார். எனவே இந்த வாக்குத்தத்த வசனம் ஒரு தனி நபராகிய ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது நிமித்தமாக அது தனித்துவ நிழலோட்ட தரிசனம் என்று சொல்ல முடியும். அடுத்ததாவது தேவ வார்த்தையின் நிழலோட்ட தரிசனத்தை குறித்து பார்ப்போம். யோபு 38வது அதிகாரத்தில் 1-4 வசனத்தை இப்பொழுது படிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள். நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி என்று இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ இது 38வது அதிகாரம் மாத்திரமில்லை, 38வது அதிகாரத்திலிருந்து 42வது அதிகாரங்கள் வரைய தேவன் யோபுவின் மத்தியிலும் அவனுடைய நண்பர்கள் மத்தியிலும் பேசியதை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். எனவே அநேக காரியங்களை தேவன் இந்த இடத்துல தேவ வார்த்தையினால் நிழலோட்டங்களாக பெருங்காற்றிலே ஒரு சத்தத்தை எழுப்பியிருப்பார், நிழலோட்டமாக பேசியிருப்பார். எனவே இது ஒரு நிழலோட்ட தரிசனம் என்று சொல்ல முடியும். அது மாத்திரமல்ல, மத்தேயு 3வது அதிகாரம் 16-17வது வசனத்தில் கூட இயேசுசாமி ஞானஸ்நானம் எடுக்கின்ற வேளைகளில் புறாவை போல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகின்ற வேளைகளில் ஒரு பெரும் சத்தம் வானத்திலிருந்து உண்டானது. இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டது. இது தேவ வார்த்தை நிழலோட்ட தரிசனமாக காணப்படுகிறது. இதுபோன்று அநேக இடங்களில் வேதத்தில் தேவ வார்த்தையினாலே நிழலோட்டமாக வானத்திலிருந்து சத்தங்கள் உண்டானது. இதுபோன்று பல இடங்களிலே பேசியிருப்பார் என்பதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாவது முகமுகமான நிழலோட்ட தரிசனத்தை குறித்து பார்க்கலாம். அதை குறித்து பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை வாசிக்கிறேன், கேளுங்க. பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று தேவன், அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் யோவானுக்கு ஒரு நிழலோட்டமாக முகமுகமாக வெளிப்பட்டிருப்பார். இதை நாம் முகமுகமான நிழலோட்ட தரிசனம் என்று சொல்ல முடியும். வருகின்ற நாட்களில் தேவ வார்த்தையின் தரிசனம் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.